தனியார் துறை என வாய்களியே பேசும் இந்த அரசியல்வாதிகள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவிற்கு பின்னர் மிகவும் சிரமத்தின் மத்தியில் இந்த பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்து இவ்வாறு வீதிகளில் தெருவோரங்களில் கிடந்து கஷ்டப்படும் இந்த பட்டதாரிகளுக்குரிய எந்த விதமான தொழில் வாய்ப்புகள், பட்டதாரிகள் மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற அனைத்து இளைஞர்களுக்குரிய எந்த விதமான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலான திட்டங்களை வகுத்துள்ளார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. வெறுமனே வாய் வார்த்தையில் மட்டும் தனியார் துறையை சாடும் இந்த அரசியல்வாதிகளால் எந்த விதமான தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதை நான் இவ்விடத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்று 23வது நாளாக தனது போராட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய தீர்வு இந்த மத்திய அரசாங்கத்தினால் வைக்கப்படுவது இது இன்னும் சரியான தீர்வு வைக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கு இந்த மாகாணங்கள் யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இரண்டு மாகாணமாக காணப்படுகின்றது. ஏனைய மாகாணங்களோடு ஒப்பிடும்போது இந்த மாகாணங்கள் அதீதமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணமாக காணப்படுகின்றது. இந்த அரசாங்கம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போது விசேடமாக நோக்கப்பட வேண்டிய இரண்டு மாகாணமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை அறிமுகப்படுத்தியது. எந்த திட்டத்திலும் விசேட ஒரு திட்டத்தை நாங்கள் வகுப்போம் என்று தம்பட்டம் அடித்தது. ஆனால் இந்த வடகிழக்கு மாகாணங்களில் விசேடமாக நோக்கப்பட வேண்டிய இந்த மாகாணங்கள் ஏனைய மாகாணங்கள் போன்று ஒரு சாதாரண ஒரு நோக்கப்பார்வையோடு தான் அரசினால் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.